ஹலோ மக்களே! காலையில மணி 3:30 3:30க்கு எங்க வண்டி ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? பாண்டிச்சேரிலேருந்து சென்னை ஏர்போர்ட் தாங்க. ஆமாங்க. எங்க வீட்டுக்காரர் ஊர்லேருந்து வராரு. அவர பிக்கப் பண்ண தான் நான், எங்க அம்மா, என் பொண்ணு, அப்புறம் டிரைவர் வாடகை கார எடுத்துட்டு போயிட்டுருக்குறோம். ஒவ்வொரு தடவையும் சென்னை ஏர்போர்ட் போறப்ப ஏதாவது ஒரு வித்தியாசம் பார்ப்பேன். இந்த தடவ டோட்டலாவே வித்தியாசமா இருந்தது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோமா? இல்ல வேற எங்கேயாவது வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு. அவுட் சைட்ல இருக்க பில்டிங் தான் நமக்கு வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு, பிக்கப் பண்ற இடத்துல போய் நம்ம நிப்போம் இல்லையா? அந்த இடமும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே வித்தியாசமா இருந்துச்சு. ஃப்ளைட் டிக்கெட்ட எப்பவுமே மொத நாள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவாரு. அத வச்சு தான் நம்ம ஃப்ளைட் நம்பர், ஃப்ளைட் நேம் இத வச்சு வந்தடைஞ்சிடுதா இல்லையா? லேட் ஆகுதா இல்லையா? அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வந்தடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் ஒரு வார்த்தைய பார்க்கறதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அது சொல்லவே முடியாது. வராங்கப்பா இப்பதான் போட்டியோட வராங்க அக்ஷயா. ரொம்ப நேரம் எல்லாம் காலேஜ் பேக்க மாட்டிட்டு வந்துட்டு போறாங்க. கடுப்பாயிட்டேனா பார்த்துக்கோ. உங்க அப்பா மட்டும் அப்படி காலேஜ் பேக் மாட்டிட்டு வந்தாரு. கோ பேக் மோடி மாதிரி. கோ பேக் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்கேன். ஆஹா, கோ பேக் அறிவுன்னு வச்சிருக்கேன். இந்தியன்னா எல்லாரும் தான் இந்தியன். நல்லா இருக்குல்ல இது? கையில் காசு இல்லை, பரவாயில்லையா? என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா பொக்கே ரோஸை வாங்கி அவங்க அப்பாவுக்கு தரணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் அதுவும் வாங்கலை. என்ன ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். திஸ் இஸ் நாட் அலவுட் பியாண்ட் திஸ் பாயிண்ட். ஐயோ நம்மளை நிறுத்திட்டாங்க. அப்பாவா என்ன கலர் ட்ரெஸ்ஸு? ஒயிட். இப்போ ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரவங்க எல்லாருமே என்னுடைய முகத்தை தான் முழிச்சிட்டு வரணும். அதனால் நான் எல்லாருக்கும் சேர்த்து கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ தாண்டி கண்ணில் பொட்டியே பழுது. வரவங்க எல்லாம் ஸ்கூல் பேக் மாட்டிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. வந்து லேண்ட் ஆகிட்டு ஒரு ஃபோனு ஒரு மெசேஜ் எதுவும் பண்ண காணோம். ஆனால் எனக்கு மீஷோக்காரன் நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுருக்கிறான் தெரியுமா? ஸோ உங்கள் அப்பாவை விட மீஷோக்காரன் தான் என் மேலே ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கிறான்னு அர்த்தம். மீஷோக்காரன் அப்போல்லாம் மீஷோ இல்லையே. இதில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வயசு உங்கள் அப்பா தான் சொல்லு. போன தடவை சொன்னேன் ஞாபகம் இருக்குது. அடித்தா மாமா பாரா கடக்கடன்னு ஓடிடுறாரு. வந்த உடனே எல்லாருக்கும் கை கொடுப்பாருன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? வரப்போ உண்மையாலுமே எதுக்குடா இவ்வளோ அடிச்சு பிடிச்சி ஓடிடுறாரு. அப்படியே பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிடுற மாதிரியே ஓடிடுவார். நான் அக்ஷயாட்ட சொல்லிட்டேன், உங்கள் அப்பா டப்பாவோட வந்தால் உள்ளே சேர்க்கலாம், நீங்கள் வேணா கோ பேக் மூடிமிட்டுற மாதிரி கோ பேக் அறிவுன்னு சொல்லிடலான்னு. என் வீட்டுக்காரர்கிட்ட 2 விஷயத்தில் நான் திட்டு வாங்குவேங்க. ஒன்று அவருடைய செப்பல் எடுத்துகிட்டு வரலன்னு, இன்னொன்று அவருடைய வாட்ச். ஆனால் இந்த தடவை அவர் கேட்காமலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களா. ஏ மொட்டை 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 அவரே தான். யா உங்கள் அப்பா குஞ்சு தலை நிமிராமல் இருக்கிறார். அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ. நீ அங்கே சேர்த்து எடுத்துருங்க. வராது பாரு. கல்லெல்லாம் தெரியுதா பாருங்க. ஐயோ அவர் தானே என்கிட்ட எட்ட இருக்கிற பக்கம். ஏங்க ஹரி அறிவு எதிரியே இருக்கிறோம். உங்க அப்பா போய் கண்டுபிடியா போ மெகனிதா. போங்க நீங்க போங்க. இப்படிதான் இருக்கணும். ஏய் தள்ள முடியாது உங்க. ஏய் பார்த்து விழுந்துற போதுங்க எங்க புள்ள பார்த்து. ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்காரா டிரைவர்? அக்ஷயா அடுத்து தோ வந்துடுத்து போ. 4th ஃப்ளோர்லேருந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் அப்படி தாங்க. காது குத்தாம பேட் பண்ணலாமா? காது குத்தாத பிள்ளை அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அது சாமி புள்ளன்னு சொல்லுவாங்க மாமா. இதை எட்டி வதைக்க கூட அவர் நான் விட மாட்டாங்க. காது குத்து நேற்று தான் சொன்னாரு. ஆனால் காது குத்தியாச்சுல இப்போ எட்டி வதைக்க
இதோட சொல்லிட்டேன் இங்க பாரு நான் லட்சுமி கட்டாட்சம் சௌபாக்கியம் நீ என்ன அடிச்சோன்னா உனக்கு ஏதோ ஒன்று சொல்லிச்சு. ஆமா கம்முனு இதுக்கப்புறம் நீ எவ்வளவு நேரம் அடிச்சுக்கலாம்ல. எப்பயும் அதே காலால எட்டி வரைக்கூடாது. கையில அடிக்கட்டும் குச்சியால அடிக்கட்டும் கரண்டியால அடிக்கட்டும் காலால அடிக்க வந்தா காலை பிடிச்சி முடிச்சு விட்டுரு. இப்படி பாவி ஒரு பெத்தம்மா காலை முறிக்க சொல்றியே நீ எல்லாம் என் தங்கச்சியா? அதெல்லாம் காலில் உதைக்கிறது. 4 சர்க்கஸ்ல கூடாரத்துக்குள்ள பைக்கை ஓடுவாங்க தெரியுமா, அது போல இருக்குது. அப்பா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சாமி. சர்ப்ரைஸ் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குது. ரொம்ப எனக்கே தெரியாதெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. என்ன போய் கேக்குறதுக்கா? நீ அதுக்கு ஒரு நோஸ் கட் தந்த அது உனக்கு ஒன்று தந்துடுது. என் தங்கச்சி வீட்டில் காலைல டிஃபன் முடித்தோம். இட்லி ஆட்டுக்கால் பாயா நல்லா அருமையாக உட்காந்துன்னு வெள்ளிக்கிழமை அதுவும் நல்லா சாப்பிட்டு எடுத்து அங்கேருந்து வண்டி டிமார்ட் போச்சு. டிமார்ட் போடுறது தனி ஒரு வீடியோவாக போடுறேன். அது ஒரு லாங் வீடியோ. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் இது. ஆனால் டிமார்ட் உள்ள வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன்.